விரும்புகிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 17வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இன்றைக்கு இந்த வேத வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு படித்திருக்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபின் நாட்களிலே 70 பேராக இந்த எகிப்தின் தேசத்திற்கு அவர்கள் பஞ்சத்திலிருந்து அவளை பாதுகாக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனையின்படியே அவர்கள் எகிப்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தேவனுடைய சரியான வழி நடத்துதல் என்றால் அதற்கு முன்பதாக யோசேப்பை கர்த்தர் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த தேசத்திலே அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் இருக்கின்ற எல்லா தேசங்களிலும் ஒரு பெரிய பஞ்சம் உருவாகிறது. அந்த காலகட்டத்திலே யாக்கோபும் அவருடைய குமாரரும் பெயர்செபாவுக்கு கடந்து சென்று கர்த்தருக்கு பலியிட்டு ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்லு, நான் அங்கே உன்னோடு கூட வருவேன், நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றப் போகிறேன், திரளான ஜனங்களாக நீங்கள் பெருகுவீர்கள் என்றெல்லாம் சொல்லி எகிப்திற்கு போகும்படி கர்த்தர் யாக்கோபுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அதற்கு முந்தின அவருடைய தலைமுறைகளிலே ஆபிரகாமினுடைய நாட்களிலும் ஈசாக்கின் நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட பஞ்சங்கள் அந்த தேசத்துல ஏற்பட்ட போது கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சொன்ன காரியம் என்னவென்றால், நீ அந்த தேசத்திற்கு போகாதே என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்காமல் அவன் கடந்து சென்றான். ஈசாக்கினிடத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அந்த தேசத்துக்கு போகாதே, இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபின் நாட்களிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற காரியம், நீ அந்த எகிப்துக்கு தேசத்திற்கு கடந்து செல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கடந்து சென்ற பிறகு ஏறக்குறைய 30 வருடங்கள் கழித்து யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா தோன்றி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக ஒடுக்கினான் என்று நாம் படிக்கிறோம். இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் என்று சொல்லப்பட்டிருக்க. 11வது வசனத்திலே அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் என்று, சுமை சுமக்கிற வேலை ஒடுக்கினார்கள் என்று படிக்கிறோம். 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்ல. அந்த 1வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த எகிப்தியர்களால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளை நாம் படிக்கிறோம். 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்று படிக்கிறோம். அப்ப பெருமூச்சின் சத்தம் விடுகிற அளவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள் என்று படிக்கிறோம். ஆகவேதான் இந்த 7வது வசனம் சொல்லுகிறது, யாத்ரா 3:7, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இஸ்ரவேல் ஜனங்கள், அப்படியே ஜனம், ஆபிரகாமின் சந்ததி, ஆண்டவருடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஆனால் அவருடைய நேரத்திலே அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஆமா, அந்த தேசத்திலே அவர்கள் பெருகி பலத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே சில பிரச்சனைகளை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தார். அதான் சொல்கிறார், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன்.
பாடுகளை அவர் பார்க்கிறாரு, கூக்குரலை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். நம்ம அநேக நேரங்கள், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியுமா, என்னுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறீரா என்று கேட்கிறோம். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர், பார்க்கவே பார்த்து நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க நாம் படுகிற எல்லா பாடுகளையும் அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். நம்மை உபத்திரவப்படுத்துறவர்களையும் அவர் பார்க்கிறார், உபத்திரவப்படுகிற நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறவே அவர் பார்த்து என்று சொல்லுகிறோம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே ஆண்டவர் இந்த மோசையின் மூலமாக ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். அவளை எகிப்தியரின் கைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கினாரா? ஆமா, விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி வனாந்திரத்திலே அவர்களை வைத்து விடவில்லை. அதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போறோம். வனாந்திரத்திலே அவர்கள் நடத்தி வந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலையாக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுவிக்கிறவர் மாத்திரம் அல்ல. அநேகருக்கு அப்படி அந்த விடுவித்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து என்ன செய்யுங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்கிருங்க. ஆனா ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் மாத்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இன்றைக்கு அதுதான் நான் எனக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற உங்கள் பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலையாக்கினால் போதும், நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் பாடுகளிலிருந்து, இந்த ஆலோட்டிகள் படுத்துற உபத்திரவங்களிலிருந்து, இந்த மனிதர்கள் படுத்துகிற பாடு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய காரியங்கள், இவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கினால் போதும் என்று ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் உன்னை அந்த இடங்களிலிருந்து நீக்கி பாலும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நீங்க ஒருவேளை இதை கேட்டுக்காம இருந்திருக்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான, செழிப்பான, மகிழ்ச்சியான ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேரும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். உங்களுடைய ஜெபம் எது வரைக்கும் தான் இருக்குது, என்னை விடுதலையாக்கினால் போதும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். பிரைசலால். ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து விடுதலையா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கட்ட தருக இருக்கிறார். இந்த பாலும் தேனும் என்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேசத்துல பால் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க விவசாயம் எல்லாம் என்ன செய்யுது, ரொம்ப செழிப்பா இருக்குது. விவசாயம் நன்றாய் செழிப்பா இருக்கு. தேன் எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தேனீக்கள் மலர்களில போய் உட்கார்ந்து அந்த தேனை உறிஞ்சி என்ன செய்கிறது, அந்த தேன் கூட்டை நிரப்புகிறது என்று படிக்கிறோம். அப்போ அந்த தேசம் முழுவதும் ஒரு செழிப்பான ஒரு தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வசனத்தை சிந்திக்க இருக்கிறோம். பிரைஸ்லா. ஆமா, ஒரு செழிப்பான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நீ கேட்டது என்னவோ, ஆண்டவர் விடுதலையாக்கினா போதுன்னு கேட்டிருக்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நான் விடுதலையாக்கி, அது யார் கையில இருந்து? எகிப்தியர்கள் கை, பார்வோனின் கையில இருந்து, பார்வோனின் சேனையின் கைகளிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி செழிப்பான ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும், அதுவும் சொல்றாரு பாருங்க, நலமும் விசாலமான. நீங்க இப்ப இருக்கிறதெல்லாம் விசாலம்னு சொல்ல முடியுமா? இங்க போறதுக்குள்ள இங்க முட்டுது. நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இதை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். பாருங்க 9வது வசனம், இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல தேசத்தை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை நம்புறீங்க?
விசுவாசிக்கிறீங்களா? இல்ல, இந்த ஒடுக்குதலையே இருக்கிறேங்க, விடுதலையாக்கி விட்டா போதுங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீக்கினா போதும், எனக்கு விசாலமான அப்படிலாம் நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். அந்த தேசத்தை குறித்து சில வசனங்களை சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்லும்படி நான் நிற்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், எல்லாரும் எடுத்து படிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொன்ன ஒரு தகவலை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். உன் காலால் நீர் பாய்ச்சினாய். அந்த தேசத்துல அது எகிப்து தேசத்தை போல அல்ல. நீ காலால் என்ன செய்தாய்? நீர் பாய்ச்சினாய் என்று சொல்ல, அங்கே அந்த நைல் நதி இருக்கிறது. அந்த நைல் நதியிலிருந்து அவர்கள் என்ன செய்யணும்? தண்ணீரை எடுத்து அதை 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 இந்த வாய்க்கால்களாக வெட்டி அதை அந்த தேசங்களில் இருக்கிற அந்த நிலத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ஆனால் நீங்கள் போய் சேர்கிற தேசத்துல எந்த ஜீவ நதியும் என்ன செய்யாது? இருக்காது. நைல் நதி போன்ற ஒரு பெரிய நதி அந்த தேசத்துல இருக்காது. அது சொல்றாரு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமா, அது வானத்தின் மழை தண்ணீரை, எப்பெல்லாம் உனக்கு மழை தேவையோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வானத்தின் மழையை கர்த்தர் அனுப்புகிறவராய். அதான் சொல்கிறார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தேசத்தை, அந்த தேசம் அப்படி இல்லை, அது ஜீவ நதி இருக்கிறது. உனக்கு எப்பெல்லாம் தேவையோ நீ அதை என்ன செய்யணும்? அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நீ போய் சேருகிற அந்த தேசம், அது தேவன் விசாரிக்கிற தேசம். அதை சொல்கிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்க. அப்ப தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். தேவன் அதை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கின்ற தேசம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, 14வது வசனம், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தின் மேல் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. அப்ப ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ முன்மாறி தேவையோ, எப்போ முன்மாறி தேவை? விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மழை தேவை. அதே போல இந்த விதைகள் வளர்ந்து இந்த கனி கொடுக்கின்ற அல்லது அந்த பயிர் முற்றுகின்ற நேரத்துல, இந்த கதிர் பிடிக்கின்ற நேரத்துல ஒரு பெரிய மழை என்ன செய்யும்? தேவை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எந்த நேரத்திலே அந்த மழை தேவையோ, அதான் சொல்ல, முன்மாரியும் பின்மாரியும் எப்போ? ஏற்ற காலத்தில் என்று சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த டேமும் தேவையில்லை, எந்த ஆறும் தேவையில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறோம்? டேம்ல போட்டு அடக்கி வைக்கிறோம். டேம்னா புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அதை வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம்? ஓட்டிடலாம். ஆனா உண்மையா நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருப்பீர்கள், உண்மையாக ஒருவேளை தேவ திட்டத்தின்படி எகிப்து என்ற இரும்பு காலவாய்க்குள் இருந்து தேவ திட்டத்தின்படி பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும், அதுவும் ஆண்டவர் சில காரணங்களின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை அனுமதித்து அந்த உபத்திரவத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடும் போது ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறது மாத்திரம் அல்ல, ஒரு செழிப்பான தேசத்திற்குள் உன்னை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நடத்த போகிறார். அது கர்த்தர் கவனிக்கின்ற, கர்த்தர் விசாரிக்கின்ற, கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்ட ஒரு தேசமாயிருக்கு. அந்த தேசத்துல கர்த்தர் பார்க்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, என்றைக்கு என்னென்ன தேவையோ உதவியோ என்னென்ன சூழ்நிலைக்கு வேண்டிய காரியங்களை உனக்கு செய்ய வேண்டுமோ அதை மிகச் சரியாக, அதான் சொல்ல, ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்கிறார். கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்த போகிறார். இதெல்லாம் தேவ திட்டத்தின்படி இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நாமளா தவறு செய்து போய் எதையாவது மாட்டிட்டு அந்த பிரச்சனையில இருந்தா மனம் திரும்பினா விடுதலையாக்குவார். அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி யாக்கோபு கேட்கிற, ஆண்டவரே
பிதாவாகிய ஆபிரகாம் தேவ சித்தத்தை அறியாமல் எகிப்துக்கு போனதுனால பெரிய பிரச்சனை. ஈசாக்கு இடத்துல எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னீர். ஆனால் இப்போ யோசேப்பு எகிப்துல அதிபதியா இருக்கிறான், வர சொல்லி இருக்கிறான். நான் என்ன செய்யறதுன்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறார் யாக்கோபு. பேர்சபாவுக்கு போய் கர்த்தருக்கு பலியிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்துக்கு போ. அப்ப தேவ திட்டத்தின்படி வழிநடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில சில நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக சில சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் அவளை அனுமதிக்கிறவராய். ஆனால் காலம் நிறைவேறின போது அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இப்ப மோசேயை கர்த்தர் எழுப்பி இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இவ்வளவு பேர் சந்தோஷமா சொல்றீங்க. இல்ல வேண்டாமா, என்னை விடுவித்தா போதுன்னு இருக்கீங்களோ உங்க விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தரை விடுவித்தால் மட்டும் போதாது, இந்த நிலமும் விசாலமான கரங்களை உயர்த்துங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி தூக்கி பிடிங்க. ஆண்டவரே பிரைஸ் எல்லாம் இந்த வார்த்தையை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்க உதவி செய்யுங்க. அதனுடைய விருதியங்களை திறந்து தருவீராக. நீர் எனக்கு கொடுத்த சிந்தனைகளை, நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் விதைக்க இருக்கிறேன். நான் பிரயோஜனமானவன் ஆண்டவரே. செய்ய வேண்டிய கடமையை கருத்தாய் ஆண்டவரே செவையாய் செய்ய அடியனை இந்த காலை வேளை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த செய்தியை கவனமா கேளுங்க. உண்மையாகவே கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் இந்த வாக்குறுதியை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த வசனத்தை தயவு செய்து மறுபடியும் வாசித்து பாருங்கள். 8வது வசனம், அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனா அங்க 7 ஜாதிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப பாருங்க, நம்ம போய் உடனே அதை சுதந்திரித்து கொள்ளலாம் தான். ஆனா எத்தனை பேர் இருக்காங்க? 7 ஜாதிகள். அந்த ஜாதிகளுடைய பெயர்கள் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? யார் யாரு? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடம். இந்த 7 ஜாதிகளை நீ துரத்தினால்தான் அந்த தேசத்தை நீ என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஆமா, இந்த 7 ஜாதிகளை துரத்தணும். அந்த 7 ஜாதிகள் அங்கே என்ன செய்யறாங்க? அங்க இருக்காங்க. அந்த 7 ஜாதிகள் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்தான் ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் தங்களதல்லாத அந்நிய தேசத்துல 400 வருடங்கள் உபத்திரவப்படுவார்கள். ஏன்னா இப்ப அந்த தேசத்துல இருக்கிற அந்த எமோரியருடைய அக்கிரமம் என்ன செய்யல, இன்னும் நிறைவடையவில்லை. ஆனா அக்கிரமக்காரரா இருக்காங்க. அந்த அக்கிரமக்காரருடைய அந்த அக்கிரமம் நிறைவடையும் போது நான் உங்களுக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜாதிகளை தேவன் அழித்ததற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அக்கிரமங்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருந்த தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள். இந்த காரியங்களை அவர்கள் செய்தது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து அவளுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கட்ட செய்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்தை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போ இந்த 7 ஜாதிகளை என்ன செஞ்சாகணும்? அழிக்கணும். இன்றைக்கும் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7 ஜாதிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படாவிட்டால் நம்மால் இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கும். ஆண்டவர் எல்லாருக்கும் பாலும் தேனும் வச்சிருக்கிறார், நலமும் விசாலமும் வச்சிருக்கிறார். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட ஜாதிகளை என்ன செய்யணும்? இந்த ஜாதி பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும், அது மாத்திரல்ல, இந்த ஜாதிகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதிகளுடைய குணாதிசயங்கள், அவள் செய்த அக்கிரமங்களை அறிந்து கொண்டு அந்த அக்கிரமங்களை எல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தினால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், பாலும் தேனும்
ஓடுகிற அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த 7 ஜாதிகளை அவருடைய வாழ்க்கை முறைகளை குறித்து இந்த காலையில் நான் சொல்லும்படி நிற்கிறேன். முதலாவதாக எந்த ஜாதியார்? கானானியர். இந்த ஜாதிகள் யாரு? கானான். இவர்கள் யார் என்றால், இந்த கானானியர் இவர்கள் எந்த சந்ததியை சார்ந்தவர்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. காமுடைய குமாரர்கள். அப்போ இந்த கானானியர் என்ற இந்த 7 ஜாதிகள்ல இருக்கிற இந்த முதல் ஜாதி யாருடைய சந்ததி? காம் யாருடைய பையன்? நோவாவுடைய பையன். ஆமா, நோவாவுடைய பையன் காம். இந்த காமுடைய பையன் தான் இந்த கானான் என்று சொல்லப்படுது. இந்த கானான் என்ற அந்த பையன் தான் பிற்காலங்களிலே அந்த சந்ததிகளுக்கு தகப்பனாக மாறுகிறான். முதலாவதாக இந்த கானானிய ஜாதியினுடைய செயல் என்னவென்றால், தயவு செய்து இதெல்லாம் தெரிந்ததுதான், ஆனாலும் நான் அதை ஞாபகப்படுத்தி கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். 9வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து இந்த கானான் செய்த ஒரு பெரிய தவறை இங்கே நாம் படிக்கிறோம். இந்த கானான் செய்த பெரிய தவறு வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா என்ன செய்கிறார்? பயிரிடுகிறார், திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம், இங்கே யார் முதல்ல வர்றா? சேம் காம் தான் வரணும், ஆனா யார சொல்றாங்க? கானானை சொல்லுகிறார்கள். கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, யாரை சபிச்சிருக்கணும்? காம தான் என்ன செஞ்சிருக்கணும்? சபிச்சிருக்கணும். இவர் என்ன செய்கிறார்? கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கானான், இந்த காம் போய் நோவாவுடைய நிர்வாணத்தை தன் 2 சகோதரர்களுக்கும் சொன்னான். ஆனால் இங்கே இந்த வார்த்தைகளை தெளிவாய் படிக்கும் போது, நோவா அந்த திராட்சை ரசம் வெறி தெளிந்து எழுந்த போது கானானை என்ன செய்கிறான்? கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே ஒரு செயலை இந்த கானான் என்ன செஞ்சிருக்கான்? செய்திருக்கான். அந்த கானானுடைய ஜாதிகளிடத்திலேயே இந்த ஓரின சேர்க்கை என்கின்ற பாவம் அதிகமா இருந்தது என்று சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம மேலோட்டமாக படிக்கும் போது கானான் என்ன தப்பு செஞ்சான்? அவர் வஸ்திரம் விலகி படித்திருந்தாரு, அதை போய் அப்பாட்ட சொல்லியிருப்பான். அப்பா போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை தன் சகோதரர்களிடத்துல அது சொன்னாரு, அவர்கள் நிர்வாணத்தை மூடினால். இது மேலோட்டமாக படிக்கும் போது அப்படி இருந்தாலும், நீங்கள் லேவியராகமம் 18வது அதிகாரத்தை நீங்கள் இப்ப எடுத்து படிக்க வேண்டாம், நீங்க வீடுகளில் போய் படித்துக் கொள்ளுங்க. அவனை நிர்வாணமாக்கலாகாது என்ற வார்த்தை அது 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 மேலோட்டமான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு தவறான அந்த உறவை பற்றிய ஒரு காரியமா இருக்கு. இங்கே கானான் சபிக்கப்பட்டதற்கு ஏன் அந்த கானானிய ஜாதியை தேவன் சபித்தார் என்றால், அவர்கள் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார். சாதாரண காரியம். இந்த கானானுடைய சந்ததியில இருந்துதான் இந்த சோதோம் குமரா பட்டணத்தில் காரியங்கள் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். சோதோம் குமரா பட்டணத்தினுடைய பாவம் என்ன என்று நமக்கு தெரியும். ஆகவே முதலாவது இந்த கானானிய ஜாதியை தேவன் அழிக்கும்படியாக காரணம் என்னன்னா, அவர்கள் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை, ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ
இந்த தேசத்துல யார் இருக்கா? கானானியர் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி தேவனுக்கு பிரியமற்ற ஒழுக்கமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கூக்குரல் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவன் அமைதியா இருப்பார். இந்த காலை வேளை இந்த வார்த்தை இந்த மட்டில நான் நிறுத்துறேன். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமான தேவனா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் மாத்திரல்ல, பரிசுத்தத்தோடும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனத்தினிடத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹோலி என்ற வார்த்தைன்னா செட் அபார்ட், பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நடை புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கானான் சபிக்கப்பட்டதற்கு, அடிமைகளுக்கும் அடிமையாய் அவன் மாறினதற்கு காரணம் தவறான செயல், நேர்மையற்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில இருந்ததினாலே அவன் சபிக்கப்பட்டான். அந்த ஜாதியை தேவன் அழிப்பதற்கு, அதனால்தான் அந்த சொல்ல அவருடைய பழக்க வழக்கங்களை நீ என்ன செய்யாதே, கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இந்த லேவியராகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல மேல் இருக்கிற சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவளுடைய முறைமைகளின்படி நடவாமலும் இருங்கள் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இந்த கானானுடைய செய்கையின்படி நீ செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்கள் இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கதான் இருக்க, ஆனா அப்படிப்பட்ட தவறை நீ என்ன செஞ்சிடாத, செய்திடாத. அப்படிப்பட்ட தவறுகளை செய்த எந்த ஒரு மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம பார்க்க முடியாது. தாவீதின் முதல் பையன் அம்னோன் ராஜ்யபாரத்தை இழந்தான். அவன் தான் தாவீதுக்கு பிறகு அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன செய்யணும், வரணும். ஏசா யாக்கோபு, ஏசா முதல் பிறந்தவன். அந்த தவறினாலேதான் யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம். ஏசா வேசிக்கல்லனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபன் அவன் முதற் பேரானவன், ஆனால் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம், சேஷ்டபுத்திர பாகம் ஆசீர்வாதம் யாருக்கு போயிடுச்சு? யோசேப்புக்கு போய்விட்டது. அவ இந்த காலையில நான் இந்த வார்த்தைகளை இதோடு கூட நிறுத்த விரும்புகிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே இந்த கானானிய ஜாதியில முதல் ஜாதி, இந்த 7 ஜாதிகள் முதல் ஜாதி இந்த கானானிய ஜாதி. அதுல நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. காலைவெள்ள தேவன் பாடும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். கர்த்தர் எப்போதும் அதை பார்க்கிற தேசம், அதை விசாரிக்கிற தேசம். ஆமா, எந்த நேரத்துல எந்த உதவி தேவையோ அந்த உதவியை மிகச்சரியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஆமா, முன்மாறியும் பின்மாறியும் ஏற்ற காலத்தில் பைய பண்ணுவேன். இந்த வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மிகச்சரியான நேரத்துக்கு வராமல் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாவம் இருக்கான்னு பாருங்க. இந்த தவறு உன் வாழ்க்கையில இருக்கிறதா? இதை சரிப்படுத்திக்கொள். ஏற்ற காலத்துல குறித்த நேரத்துல கர்த்தர் நன்மையானவைகளை கற்றுத் தருவார். ஆமா, குறித்த காலத்துல. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்கிற அவர்களுடைய முறைமையின்படி செய்யாமலும், அவளுடைய கையின்படி, அவருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமையின்படி நடவாமலும் இரு. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அது பாருங்க, 5வது வசனம் சொல்கிறார் 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று சொல்லப்படும். அவைகளின்படி எவனும் அவைகளால் பிழை. ஆகவே இந்த கானானிய ஜாதி, இந்த கானானி நோவா சபித்தான், இந்த துன்மார்க்கமான விளை. அதனாலதான் அந்த ஜாதிகளை கர்த்தர் அழித்தார். அவளோடு கூட எந்த உறவையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாயிருந்தார்கள். சரி, 2வது ஜாதி ஏத்தியர். 2வது ஜாதி யாருங்க? ஒரு தடவை நல்லா தான் சொல்லுங்களேன் அந்த பேரை. ஏத்தியர்.
சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமான ஒரு தேசம், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். ஆமா, ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை. ஏற்ற காலத்தில் தேவன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஜாதியெல்லாம் துரத்தணும். இந்த ஜாதி இருக்கிற, அதனாலதான் சொல்றார், அவளுக்கு இறங்க வேண்டாம், அவங்கள உயிரோடு என்ன செய்யாத, வைக்காத. இந்த ஜாதியினுடைய செயல்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இரண்டாவது ஏத்தியர். இவர்களும் இந்த இந்த 10ஆம் அதிகாரம் வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இங்கே நாம் படிக்கிறோம் அவர்களுடைய காரியத்தை. வாசிக்கலாம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், இங்க பாருங்க, கேத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேத்து தான் ஏத்தியர். கேத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கேத் தான் யாரு? ஏத்தியர். அப்போ இவனும் யார் தான்? கானான் தன் மூத்த மகனாகிய, இந்த கானானுடைய சந்ததி, காமுடைய சந்ததியில யார் வரா? கானான். இந்த கானானுடைய சந்ததியில் ஒரு பிரிவினர்கள் தான் யாரு? கேத், ஏத்தியர். சரி, இருக்கட்டும். இந்த ஏத்தியர்களுடைய சுபாவம் என்னன்னா, கொஞ்சம் கவனமா கவனிங்க. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனா அந்த வசனத்தை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசியுங்கள். பாருங்க, ஏத்தியனான பேயேரியுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். சரி, அடுத்த வார்த்தை. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும், இந்த ஏத்தியருடைய வம்சத்துல வர்றவங்க எல்லாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? சத்தமா தான் சொல்லுங்க, மனநோவா இருப்பார்கள். மனநோவு. ஆமா, இந்த ஈசாக்கு ரெபேக்காலும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தேவ பக்தி உள்ள ஒரு மனிதர்களாக அவர்கள் காணப்பட்டாங்க சாதாரண ஆட்கள்ல. இந்த ஈசாக்கு, அவங்க தயவுசெய்து ஈசாக்கை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று படிக்கிறோம். அப்போ இவரு தினந்தோறும் சாயங்கால வேளையிலே அவர் வேதத்தை வாசித்து அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். பாருங்க, வேதத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற ஒரு குடும்பம். அது மாத்திரம் இல்ல, வாசிக்கலாம் 67வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாயின் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி, அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி, அப்போ ரெபேக்கால் இந்த ஈசாக்குடைய துக்கத்தை நீக்குகிறவளா இருந்தான். ஈசாக்கு அவன் ரொம்ப தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒரு மனிதன். அதே போல ரெபேக்காலும் ஈசாக்குடைய துக்கத்தை, வேதனைகளை நீக்குகிற ஒரு பெண்ணா இருந்தால். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்தை கூட நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ரெபேக்கால் ஈசாக்குடைய துக்கத்தை ஆற்றுகிறவனாய் இருந்தான். இதான் அவங்களுடைய ஈசாக்கினுடைய குடும்பத்தினுடைய கேரக்டர். ஆனா இங்க யார் வந்து சேர்றா? ஏத்தியனாகிய இந்த 2 பெண்கள் என்ன செய்யறாங்க? வந்து சேர்கிறார்கள். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார். ரெபேக்கால் மனநோவை கொடுக்கல, ஆறுதலை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை தயவு செய்து கேளுங்க. ஆறுதலை கொடுக்கிற ஒரு பெண்ணா இருந்தார். ஆனால் இவர்கள் மனநோவா, ஏத்தியர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு மனநோவை கொண்டு வருகிறவர்கள். அதனால அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. 26ஆம் 28ஆம் அதிகாரம்
27 நம்ம படிக்கிறோம். 46வது வசனத்தை படிங்க. 27 பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார். மன நோவா இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க, என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. யாருக்காவது நம்ம மனநோவா இருக்குமா? உங்க வாழ்க்கை, உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு மனநோவா இருக்கிறதா? யாராவது சொல்றாங்களா, என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது இந்த நபரினால்? அவங்க ஏத்தின் குமாரத்தி. ஏன் அந்த ஜாதியை கர்த்தர் அழித்தார் என்றால், அநேகருக்கு மனநோவா இருந்தார். மனநோவுனா சாதாரண, அங்க என்ன செஞ்சிருப்பாங்க அதை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு இடத்தை வாசிச்சா அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கவனியுங்கள். எசேக்கியேல் 16:3 கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு செல்லுகிறார். கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அந்த தேசத்துல இந்த 2 ஜாதி தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. எமோரியன், ஏத்தித்தி, ஏத்தியர் என்ற இந்த ஜாதி. அத நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த ஏத்தியர்களை குறித்து சொல்லும் போது 44வது வசனத்தையும் 45வது வசனத்தையும் தயவு செய்து பாருங்க. இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார். சொல்றாங்களா? இந்த ஊர்லயும் எப்போதும் சொல்றாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல. சரி, நூல் எப்படி இருக்குதோ அப்படிதான் சேலை வருமா, அதே போலதான் தாய் எப்படி இருக்குமோ அப்படிதான் மக வருவா. அதே பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். சரி, இருக்கட்டும். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. உன் தாய். படிங்க. அப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்க? இவங்க வம்சமே அப்படித்தான். இவங்க வம்சமே என்னது? ஏன் அந்த ஜாதிகளோடு கூட திருமண உறவை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது புரியுதா? தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். தாய் எப்படியோ அப்படிதான் புள்ள. அதான் சொல்ற, தாய் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்வார். இவர்கள் இந்த பக்தி உள்ள குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. யாரு? ஈசாக்கு. அவர் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன், எப்போதும் செபிக்கிற மனிதன், ஆறுதலை உண்டாக்குகிற ஒரு பெண் தான் ரெபெக்காள். ஆனா இந்த ஏசா போய் இந்த குடும்பத்துல என்ன செஞ்சிட்டான்? திருமணம் செய்து விட்டான். அவர்கள் புருஷனையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. 2 பேரும் அதேதான். பயங்கர வாக்குவாதம் அந்த குடும்பத்துல, பயங்கர சண்டை. யாரும் அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல முடியாது, அவங்களை அடக்க முடியாது. இந்த அமைப்பை சொல்றாங்க, இந்த யாக்கோபு போய் திரும்பவும் இந்த தேசத்தின் குமாரத்திகள் பெண் கொண்டு என் உயிர் இருந்து ஆவது என்ன? அந்த இடத்தை படிக்கலாமா? பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, எங்கள் ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகி ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன? அதனால்தான் ஈசாக்கு யாக்கோபை லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார். இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு மனநோவா இருக்கிறதா? அது பெற்றோருக்காக இருக்கலாம், அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிறவர்களுக்கு நாம் மனநோவா இருக்கிறோமா? எப்போதும் வாக்குவாதம், எப்போதும் சண்டையிடுகிறவர்களாக, துன்மார்க்கமான வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அநேகருக்கு மனநோவா இருக்கிறார். நீங்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால இதுதான் இந்த
ஏத்தியர்களுடைய குணாதிசயமா இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுலின் மூலமாய் எபேசியர் எழுதின நிருபத்தை தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மறுபான வெடி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. அப்ப வீடு எப்படி இருக்கணும்? சங்கீதம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, இன்னைக்கு ஒருவேளை மதுபான வெறி இல்லாம இருக்கலாம், மற்ற வெறிகள் எல்லாம் இருக்குது. மற்ற காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அநேகர் டிவிக்கு அடிமையா இருக்காங்க, சீரியலுக்கு அடிமையா இருக்காங்க, சினிமாக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. வேற எதனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆட்கொள்ளப்படுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால். அதனால்தான் தேவ ஆளுகை நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. அடுத்தது சங்கீதங்களினாலும். ஆமா, எவ்வளவு பேர் பாடுறீங்க வீட்டுல? வேற ஏதோ ஓடிட்டு இருக்குது, வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க அவங்க? இப்போ எதுக்காக சோத்திரம் பண்றதே இல்லை, எதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே இல்லை. ஏத்தியர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. அவங்க வீட்டுல எப்போதும் சண்டை, அவங்க வீட்டுல எப்போதும் அங்க வாக்குவாதங்கள் நடந்துட்டே இருக்கும். உங்க வீடு ஏத்தியர்களுடைய வீடா இருக்கா, ஈசாக்களுடைய வீடா இருக்கா? அங்க எப்போதும் ஜெபம் இருக்கும். ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, மற்றவருடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களை கரிசனையோடு கூட விசாரிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்க அடுத்தது பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு. ஆனா அந்த ஏத்தியர்கள் புருஷனுக்கு என்ன செய்யவே மாட்டாங்க, அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஸ்திரீகள், பெண்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஏன் பவுல் ஆவிக்குரிய சபைகள் கூடி வருகிற இடங்களிலே பெண்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த சொல்லும் போது சொல்றார், அவர்கள் புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழானவர்கள் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாகவே அதை செய்ய சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தை காட்ட இப்ப நேரம் இல்லை, ஆனா இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். அதான் சொல்கிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிவோம்? அப்படி எல்லாம் என் ஆண்டவரே சொல்லுவோமா? சிலர் சொல்றாங்க, லோத்து சொன்னா, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, அந்த மலை எனக்கு ரொம்ப தூரமா, இந்த ஊருக்கு போயிடுறேன், எல்லாமே போயிருச்சு. அப்படி அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சரி, அடுத்தது கீழே அதுக்கு புருஷர்கள் அவர்கள் தேவனுக்கு என்ன செய்யணும்? அப்படியே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமில்ல, அப்படியே கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்துக்கு வரும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். இது நியாயமா? கீழ்ப்படியலன்னா சொல்லுங்க, அநியாயம். உங்களுக்காக ரொம்ப பெற்றோர் பிரயாசப்பட்டிருக்காங்க, நீங்க அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அது அநியாயம். நீங்கள் உருவான நேரம் முதல் நீங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கிற நிலை வரைக்கும் உங்களுடைய பெற்றோருடைய பங்கு மிக அதிகமாக இருக்கு. தியாகத்தோடு கூட வேற எந்த உறவுக்கும் இப்படிப்பட்ட தியாகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அவ்வளவு தன்னுடைய ரத்தத்தையே என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. தன்னுடைய உழைப்பையே உங்களுக்காக, தன்னுடைய எல்லாவற்றையும் உங்களுக்காக தான் வைத்துட்டு போயிருக்காங்க. எல்லாவற்றையும். அவர்களுக்கு கீழ்ப்படியலைன்னா இது அநியாயம். அதான் சொல்றார், உனக்கு நன்மை இருப்பதற்கும் உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. இந்த ஏத்தியர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. புருஷனை மதிக்க மாட்டாங்க. புருஷன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. பிள்ளைகள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, தாயை போல பிள்ளைகள். அவரை யாருக்கு என்ன செய்யவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. அடுத்தது பாருங்க,
கீழே படிக்கும்போது 5வது வசனம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறது போல. பெண்களை மட்டும் சொல்லல, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படி. ஆனால் ஆண்களுக்கு சொல்லுகிறார், வேலைக்காரரே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். எல்லாம் வேலை செய்கிற ஆண்கள் எல்லாம் வாசிங்க, இவங்களை விட்டுருங்க. எல்லாரும் வேலை செய்கிற எல்லா ஆண்களும் வாசிங்க. கீழ்ப்படிந்து கபடற்ற மனதோடு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறது போல. சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும், அவங்களுக்காக சொல்லல அதெல்லாம், ஆனா நீங்க என்ன செய்யணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். அடுத்தது கபடற்ற மனதோடு. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. நான் சொல்றது வார்த்தை புரிஞ்சா? நம்ம எல்லாரும் வேலை செய்கிற இடங்கள்ல யாருக்கு ஊழியக்காரரா இருக்கும்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த முதலாளிக்கு வேலை செய்ய வந்திருக்கேன்ட்டு. நோ, நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஊழியக்காரர்கள் இங்க இருந்து பிரசங்கம் பண்றவங்களை மாத்திரம் நினைச்சிடாது. நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரராக வாசிங்க. மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது போல அங்க ஊழியம் செய்யுங்க, வேலை செய்யுங்க. கர்த்தருக்கு செஞ்சா எப்படி செய்வீங்க? உண்மையா செய்வீங்க, கருத்தா செய்வீங்க, மனப்பூர்வமா செய்வீங்க. அதுபோல மனப்பூர்வமா செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், உன்னுடைய எஜமான் இப்படி எல்லாம் நீ செஞ்சீன்னா எஜமான் உன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிக்க மாட்டான், தேவன் உன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிப்பான். ஏன்னா நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம். அவன் ஊழியக்காரனாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தருக்கும் செய்யறோம். மனப்பூர்வமா எந்த கபடற்ற மனதோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படி. ஆமா, பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக அந்த இடத்துல. அதான் அவன் வேற மாதிரி சொல்லிட்டான், செய்யும் தொழிலே அவன் வேற மாதிரி சொல்ல. அதுக்கு உண்மையான அர்த்தம் நான் சொல்றேன். நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யறது போல அந்த இடத்துல என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. அது நீங்க பெண்களும் நீங்க வேலைக்கு போறீங்க. ஆமா, அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இதுவே ஜாஸ்தின்னு போயிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார், இவனுக்கெல்லாம் போய் இன்கிரிமெண்ட் போடுறதா, இவனுக்கெல்லாம் இன்னும் அடுத்த ப்ரமோஷன் கொடுக்கறதா, இல்ல அடுத்த உயர்ந்த இடத்துல இவர்களை வைக்கலாமா? வைக்க மாட்டார் ஆண்டவர். மனப்பூர்வமா வேலை செய்யுங்க, மனப்பூர்வமா வேலை செய்யுங்க. இந்த இடத்துல படிக்கணும், அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஏத்தியர்கள் அப்படி இல்லை. அவங்க போற இடத்துல எல்லாம் எப்படி இருப்பாங்க? மனநோவா இருப்பான். இவன் இருந்தா என் உயிர் இருந்து என்ன இருந்து ஆவது என்ன? ஐயோ, இவனால எனக்கு ரொம்ப தொல்லைங்க. உங்களை பற்றி யாரும் அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, அந்த நபரை பிடிச்சிட்டு வாங்க, அவர் இந்த கம்பெனியில என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்படி ஒரு சான்றிதழை நாம் வாங்க வேண்டும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த பார்வோன் அறிந்தது மாத்திரமில்லை, இந்த போத்திபார் என்ன செஞ்சிருந்தான்? அறிந்தான். சிறைச்சாலை தலைவன் அறிந்திருந்தான். அவன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு ஒன்றும் விசாரியாமல் இருந்தான். அந்த மாதிரி சாட்சி வாங்கணும், நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறணும். கரெக்டா அவனுக்கு ஆப்பு வைக்கிற இடத்துல அவனுக்கு என்ன காரியம் முக்கியமோ அந்த இடத்துல லீவ் போட்டுறது. ஓ, இன்னைக்கு நான் யாருன்றது நீ என்ன செய்யணும்? அவனுக்கு அன்னைக்குதான் ரொம்ப முக்கியம் அந்த எஜமானுக்கு உன்னுடைய வேலை. ஆனா அன்னைக்கு அவர் செஞ்சதுக்காக நீ என்ன செய்யறது? அன்னைக்கு சிலதெல்லாம் அப்படி செய்யறத நான் பார்த்திருக்கேன். இங்கே யாரும் இல்லை, வேலை செய்கிற இடங்கள். அந்த முதலாளிக்கு அன்னைக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. அன்றைக்குதான் அந்த ஆளு தேவை. ஆனா கரெக்டா என்ன செய்வான்? அன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார். உலகத்தான் அப்படி செய்வான், ஏத்தியர்கள் அப்படி செய்வாங்க. அவங்க மனநோவாக இருப்பார்கள். ஆமா, ஆனா நீங்க யாரும் மனநோவா இருக்காதீங்க. அவர்கள் ஒழுங்குக்குட்பட்டவர்கள், எல்லாருக்கும் கீழ்ப்படுகிற ஒரு குணாதிசயம் உடையவர்கள். ஆனால் இந்த ஏசா திருமணம் செய்து வந்த இந்த ஏத்திய 2 பெண்களும் கீழ்ப்படியாதவர்கள். அதனால்தான் அங்க எசேக்கியேல படிக்கிறோம், தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். இப்போ தாய்மாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆமா, நீங்க கரெக்டா இருந்தா அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும்? கீழ்ப்படுகிற ஒரு சந்ததி உருவாகும். அதான் சொல்ல, உன் சகோதரிகளின் சகோதரி, உன் சகோதரிகளின் சகோதரி, உன் தாய் ஏத்தித்தி, உன் தகப்பன் எமோரியன். அவர்கள் தன் புருஷரையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள்.
நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. அந்த சந்ததி அது மாறவே மாறாது. அது எப்போதுமே அப்படிப்பட்ட சந்ததி. அவ இந்த காலவெள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கும் மனநோவா இருந்துடாதீங்க. நிச்சயமா ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமா, அவங்க கண்ணீர் விழுகும் போது தேவன் அதை என்ன செய்வார்? விசாரிப்பார். எனக்கு அநேகருக்கு அது தெரியல. ஆமா, அது குடும்பத்திலே ஆனாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே யாரும் இந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஆமா, பர்னபாவை போல ஆறுதலின் மகனாக பேர் எடுக்கணும். இந்த ரெபெக்காள் வந்ததினால் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் உண்டானது. ஆறுதல் உண்டானது. இன்றைக்கு நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்முடைய குணாதிசயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்களை அழித்ததற்கு காரணம் அவர்கள் மன நோவாய் அநேகருக்கு காணப்பட்டார்கள். மூன்றாவதாக இந்த ஜாதி எமோரியர்கள். இவர்களும் காமினுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து இருக்குது. வாசிங்க. பாருங்க, யாராமா? ஈவியரை என்று சொல்லப்பட்டிருக்க. அது ஏவியர் என்ற ஒரு காரியம். ஏவியர்களை தான் அங்கே சொல்லுறாங்க. சரி, இந்த ஜாதியினுடைய குணாதிசயம் என்னன்னா, இவங்க மற்றவங்களை எப்போதும் ஏமாற்றுகிறவர்களாகவே இருப்பாங்க. மற்றவர்களை என்ன செய்வாங்க? வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதை சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 9வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க. கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, எப்படிப்பட்ட ஆட்கள்? தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து, சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கிபியோனியர்கள் என்ன செய்யறாங்க? யோசுவாவின் இடத்துல வந்து தந்திரமான யோசனை பண்ணி அவங்கள வந்து என்ன செய்யறாங்க? யோசுவாவின் இடத்தில் வந்து இல்ல 6வது வசனத்துல வாசிங்க. போய் நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோட பண்ணும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே போதும். இப்ப இவங்க யாருன்னு தெரிஞ்சு. இவங்க யாருங்க? ஆமா, ஏவியர். இந்த கிபியோனின் குடிகள் தந்திரமான யோசனை பண்ணுகிறவர்கள். ஆமா, தந்திரமான யோசனை. அப்புறம் அது அந்த தந்திரமான யோசனை நிறைவேற்றுவதற்காக தங்களை அப்படியே மாத்திக்குவாங்க. தூர இடத்துல இருந்து வந்தவர்கள் போல வஸ்திரங்களை எல்லாம் மாத்திக்குவாங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆகாரத்தை மாத்திக்குவாங்க. போட்டிருக்கிற செருப்பை மாத்திக்குவாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே மாறிடுவாங்க. ஆனா உள்ள ஃபுல்லா என்னது? தந்திரம், வஞ்சகம். அதனாலதான் இந்த ஜாதிகளை உடன்படிக்கை செய்ய வேண்டாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம இந்த யோசுவா என்ன செஞ்சிட்டாரு? இந்த உடன்படிக்கையை செஞ்சிட்டார். அதனால இவர்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகும், தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் நீ இருக்கணும்ட்டார். ஆனா அந்த ஜாதி அதை செஞ்சிச்சு கடைசி வரைக்கும். எஸ்ரா புஸ்தகத்திலையும் சரி, நெகேமியா புத்தகத்திலையும் இவர்கள் தொடர்ந்து அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கிறவர்களாக, இந்த சரித்திரத்தின் நிறைவு செய்கிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கிறவர்களாக, விறகு வெட்டுகிறவர்களாக அவர்கள் மாறினார். எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, அவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம், தந்திரமா வர வேண்டியது இல்லை. நாங்க உங்களுக்கு சரணடைகிறோம் என்று என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த எப்படி இந்த ராகாப் வேசி தேவனையும் தேவனுடைய செயல்களையும் விசுவாசித்து அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாத்தாள். அதனால அவளும் அவளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமில்ல, ஆண்டவருடைய சந்ததியில
இயேசுவினுடைய சந்ததி வம்ச வரலாறுகளே அவர்கள் இடம் பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தந்திரமாய் செயல்படுகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த காலவேளை தந்திரமா செயல்படுறீங்களா? இடத்துக்கு இடம், நிறத்துக்கு நிறம் மாறிடுவாங்க. அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பல. ஆமா, அந்த இடத்துக்கு போனா அந்த அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி மாறிடுவாங்க. தந்திரமாய் செயல்படுவாங்க, மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் வாழ முடியுங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்தாதான் வாழ முடியும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளவர்களை கத்த பரிபூர்ணமா என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஏமாத்தினாதாங்க வாழ முடியும். தந்திரமான யோசனை. பாவம் இல்ல அவன், அவன் வார்த்தையெல்லாம் நம்பிட்டு இருக்கான், நீ தந்திரமா பேசுறது வச்சுட்டு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? நம்புறான், உண்மைதான் பேசுறான். நம்பிக்கை துரோகத்தை இழைக்கிறவர்களா இருக்கிறான். இந்த ஏவியர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக, வஞ்சனை செய்கிறவர்களாக இருக்கிறார். யாரையாவது ஏமாத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மற்றவர்களுக்கு மனநோவா இருக்கிறோமா? ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை பிரச்சனைகள் இருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டதா இருக்கும். தேவன் உன்னை விசாரிக்கிறவரா இருப்பார். ஏற்ற காலத்துல மழை பெய்யும். நீ பேங்க்ல இருக்குதோ இல்லையோ, அந்த அந்த நீடு வரும்போது, தேவை வரும்போது தேவன் பரத்துல இருந்து உனக்கு அனுப்புவார். எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? அனுபவிச்சிருக்கீங்களா? சரியான நேரத்துல கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கு. பிள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவர்களை கொடுப்பது அதிக. ஆனா கொடுக்க மாட்டேன்றாரு. ஒண்ணு இந்த பிள்ளை தகப்பன்ற உறவுல இல்ல, இன்னொன்று வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுவர்களாக, குடும்பத்திலே சண்டையிடுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, தேவன் வைத்த அந்த ஒழுங்கை, அமைப்பை சீர்குலைக்கிறவர்களாக இருக்காங்க. இதை மாற்றவே முடியாது. அதனால அது 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 வேலைக்காரர்கள், எஜமான்கள், அதுல அந்த வித்தியாசம். அது தேவன் வைத்த அமைப்பு. மனைவி பெற்றோர், பிள்ளைகள் பெற்றோர், இதெல்லாம் தேவன் வைத்த அமைப்பு. ஆனால் இந்த ஏத்தியர்கள் ஒருபோதும் அதற்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டார்கள். ஏவியர்கள் எப்போதும் மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஏமாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்தது வாசிக்கலாம். அடுத்தது அந்த சந்ததியில யார் வரா? அந்த ஜாதியில பெரிசியர். இந்த பெரிசியர்களை குறித்து எந்த ஒரு தகவலும் வேதாகமத்துல இல்ல. பெரிசியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்க 3ஆம் அதிகாரம் 5வது வசனமா? அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம். இதுல என்ன இங்க இருக்கு? மதில் இல்லாத பட்டணங்கள். ஆமா, அந்த அந்த தேசத்துல உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்கள் அநேகம். இந்த சரித்திர ஆசிரியர்கள் வேதத்தை ஆராய்ந்து சிலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெரிசியர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கிராமத்தில் வாழ்கிறவர்கள், மதில் இல்லாத பட்டணத்தில் வாழ்கிறவர்கள் என்ற அர்த்தமா. அதுக்கு என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 300வது வருடத்திலே இந்த எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அதற்கு பேர் செப்டுவஜென்ட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள். 70 பேர் சேர்ந்து இந்த எபிரேய வேதாகமத்தை இந்த செப்டுவஜென்ட் கிரேக்க மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டார். இந்த மதிலில்லாத பட்டணங்கள் என்று வருகிற இடத்துல அவர்கள் என்ன செய்றாங்க? ஏவியர்கள் என்று, பெர்சியர்கள் என்று அதற்கு பேர் வச்சிருக்காங்களாம். இப்ப பெர்சியர்கள்
அப்படின்னா யாரு? மதில் இல்லாத பட்டணம். ஆனால் இந்த கானான் தேசம் முழுவதும் என்ன இருக்குது? மதில். பாருங்க, எரிகோக்கு நுழைஞ்ச போதே இதுதான் இருக்குது, மதில் இருக்கிறது. இந்த மதில் இல்லாத பட்டணங்களில் வாழ்கிறவர்கள் தான் இந்த ஏவியர்கள். சரி, பாருங்க, இஸ்ரவேலினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. நெகேமியா அந்த அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்கிற தீங்கையெல்லாம் பார்த்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து மன்றாடி அந்த ஜெபத்தின் பயனாக ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு, ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு வாங்கி கொண்டு எருசலேமுக்கு கடந்து சென்று முதலாவது செய்த வேலை என்னது? அந்த பட்டணங்களுக்கு இருக்கிற மதிலை கட்டினான். ஏன்னா அந்த மதிலை கட்டின பிறகுதான் அந்த தேசத்தின் குடிகளை ஒரு ஒழுங்குக்கு என்ன செய்யணும்? கொண்டு வர முடியும். ஓய்வு நாளை கட்டளையிடணும், ஓய்வு நாளை ஆசரிக்கணுமா? இவங்க பாட்டுக்கு ஓய்வு நாள் என்ன செய்வாங்க? மதில் இல்ல, ஆகவே என்ன செஞ்சிருவான்? நீங்க நெகேமியாவின் புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். நேரா என்ன செஞ்சிருவான்? அவன் வெளியே போயிடுவான். இந்த ஓய்வு நாள்ல தான் மீன் கொண்டு வருவாங்க, காய்கறிகளை கொண்டு வருவாங்க, பலசரக்குகளை எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் நடக்கும். நெகேமியா அலங்கத்தை போட்டு கதவுகளை எல்லாம் வைத்து அதை பூட்டி அங்கே காவல்காரரை என்ன செய்தான்? நிறுத்தினான். இப்போ அந்த தேசத்துல ஓய்வு நாள் ஆராதனை ஒழுங்கா நடக்குது. அப்ப மதில் இல்லாத பட்டணங்கள் என்றால் என்னன்னா அங்க ஒழுங்கே இருக்காது, எல்லாம் டிஸார்டர். பாருங்க, வீடு வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு மதில் சுவர் என்ன செஞ்சிருக்கோம்? போட்டிருக்கோம். ஆமா, போட்டு ஒரு கேட்டை போட்டு என்ன செய்யறோம்? வீட்டை பூட்டி வைக்கிறோம். ஏன்? யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. மதில் இல்லாத படம். அதுக்கு ஒரு வசனத்தை இப்படி வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத, மதிலிடிந்த, இன்டிசிப்ளின் லைஃப், ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு எந்த ஒழுங்கும் கிடையாது. ஒழுங்க சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள. மதிலிடிந்த பட்டம், மனம் போன வாழ்க்கையில வாழ்றது. மனம் போன வாழ்க்கை. எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை, ஒழுங்கை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஒழுங்கை மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள். மதிலிடிந்த பட்டணம். அந்த பெர்சியர்கள் என்ற வார்த்தைக்கு மதிலிடிந்த பட்டணத்தில் வாழ்கிறவர்கள் என்று அர்த்தமா? மதில் இடிந்த பட்டணம். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்குள் வந்திருக்கிறதா? டிசைபிள் என்ற வார்த்தை டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். சீஷன் என்றவன் ஒழுங்குக்கு தன்னை அர்ப்பணித்தவன். ஆமா, இன்னைக்கு அநேகருக்கு அந்த ஒழுங்குக்குள் வருவதற்கு விருப்பம் இல்லை. காலை வேளை கர்த்தனோடு கூட பேசுகிறார். நீ ஒழுங்கற்று வாழ்கிறவனா? மனதின் இஷ்டத்தின்படி வாழ்கிறவனா? ஏசா அப்படிதான், மனதின் இஷ்டத்தின்படி வாழ்கிறவன். காயின் தன் மனதின் இஷ்டத்தின்படி வாழ்கிறவன். இந்த இடத்துல அவர்கள் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறார்கள். தன் ஆவியை அடக்காதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாம். எனக்கு உபதேசம் பண்ணினவளுக்கு செவியை சாயாமலும் போனானே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானானே என்று முறையிடுவா என்று சொல். போதகத்தை கேட்க மாட்டாங்க. கடிந்து கொள்ளுதலை அவர்கள் வெறுப்பார்கள். ஒரு ஒரு ஒழுங்குக்குட்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறார்கள். அதனால்தான் நெகேமியா முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அதை அலங்கத்தை என்ன செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கையில் அலங்கம் சரியா இருக்கா? ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? டிசிப்ளினான வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த ஒழுங்குக்கு வரல. ஆண்டவருடைய, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. இந்த சீஷர்கள் ஆரம்பத்துல ஒழுங்கீனமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 3.5 ஆண்டுகளிலே அவரை ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வந்தார். இயேசு கடந்து சென்ற பிறகு அவர்கள் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்தார்கள். உலகமெங்கும் அந்த ஊழியத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கு காரணம் அவங்களுடைய இயேசுவின் சீஷர் என்று அறியப்பட்டார். ஒரு ஒழுங்குக்கு வராத அநேகருடைய வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம்
என்னாகவும் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிங்க. என்னாகவும் 14:40. பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒரு சமயத்தை ஒழுங்கற்றவர்களாக இருந்தார்கள். அந்த ஒழுங்கை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன நடந்தது என்று இங்கே நான் படிக்கிறேன். 14வது அதிகாரம் 40வது வசனம். அதாவது 13-14 என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். 2 பேர் மாத்திரம் நாம போய் அந்த தேசத்தை என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 பேர் சொன்னாங்க, ஐயோ, நம்மால் அந்த தேசத்தை, அங்க இருக்கிற ஏனாக்கியரை நாங்கள் பார்க்கிறோம், ராட்சதர்களா இருக்கிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம் என்று துர்ச்செய்தியை அறிவித்தார்கள். இதனால் அந்த தேசம் முழுவதும் என்ன செஞ்சிருச்சு, ஒரே அழுகை, கூக்குரல். இப்ப ஆண்டவர் இறங்கி சொன்னாரு, இந்த ஜனங்கள் போய் இப்படி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேவுக்காரர் போய் பார்த்து வந்த 40 நாட்களை நான் 40 ஆண்டுகளாக என்ன செய்வேன், மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்கள் அடுத்த 39 ஆண்டுகள் இந்த வனாந்திரத்தை என்ன செய்வீங்க, அலைந்து திரிவீர்கள் என்று சொன்னார். அந்த சமயத்துல இதை கேட்ட அந்த ஜனங்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்கு பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். பாருங்க, மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. இப்ப மோசே சொல்றாரு, அது வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் என்று சொல்லுகிறார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும், பார்த்தீங்களா, இவங்க அந்த தலைவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. மதில் இடிந்த பட்டணம், தன் மனம், நாங்க வாங்க போகலாம், ஆண்டவர் அந்த தேசத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார், எகிப்தியர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்தெல்லாம் யோசுவாவும் காலேபும் சொல்லியிருப்பாங்க. அவளை காத்த நிழல் விலகி விட்டது, வாங்க போலான்னா இவன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆனா போக வேண்டாம்னா இவன் என்ன செய்வான், நாங்க போவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இவர்களை குறித்து சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவர்களை குறித்து வாசிக்கலாம். முப்பத்தி 2 சங்கீதம் 9வது வசனம். குதிரையை போலவும், இவங்களை குறித்து வேதம் சொல்லுது, இவங்க யாரா, புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு. குதிரை எப்போதும் என்ன செய்யும், உடனடியாக அது என்ன செய்யும், அந்த கயிறுல கட்டி வச்சிருக்க இதெல்லாம் அவுத்தா உடனே என்ன செய்யாது, முன்னாடி போகும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த பார்வை, அந்த ஐ ஷீல்டு எல்லாம் போடுறாங்க. அது கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், உடனடியாக அது செயல்படும். ஆனா கழுத அது வரவே வராது, இழுத்தாலும் வராது, அடிச்சாலும் வராது, அப்படியே உட்கார்ந்துக்கும். இவங்களை போக வேண்டாம்னு சொன்னா இவன் என்ன செய்யறான், போகலாம் வா, அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். இதான் மதில் இடிந்த பட்டணம். ஒரு ஒழுங்குக்கே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த ஜனங்கள்லாம், இந்த ஒழுங்குக்கு வராத ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் வனாந்திரத்துல வைத்து என்ன செஞ்சிட்டார், ஒழுங்கா இருந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க, அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். காலேப் வேற ஆவியை உடையவனா இருந்தான், அவன் தான் போனான். இந்த காலேபில ஒழுங்குக்கு வந்திருக்கீங்களா, மதில் இல்லாத பட்டணத்தை போல இருக்கிறீங்களா, எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாங்க, யாரும் என்னை கேட்க கூடாது, யாரும் என்னை கேட்க முடியாது, நாங்க யாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்க பாட்டுக்கு போவோம், ஆமா மோசேக்கு கீழ்ப்படிய எல்லாம் மாட்டோம் அப்படின்னு அவங்க போனாங்க. அவங்கள அந்த ஜாதிகள் ஓர்மா மட்டும் என்ன செய்தார்களாம், முறியடித்தார். மோசேயும் உடன்படிக்கை பெட்டியும் அவர்களோடு கூட வரவில்லை, தேவன் அவர்களோடு கூட இல்லை, ஓர்மா மட்டும் துரத்தப்பட்டார். அவை பெரிசியர்கள், இவர்கள்
தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களாக, ஒரு ஒழுங்குக்கு உட்படாதவர்களாக, எதற்கும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவர்களாக, என்ன சொன்னா கீழ்ப்படியாதவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அடுத்ததாக கிர்காசியர் வாசிக்கலாம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருக்குது. போதும், அதுல தெரிஞ்சதுதான், அடிக்கடி வாசிட்டே இருக்கணும். ஆதியாகமம் 10:14. கிர்காசியர் இவர்களும் காமினுடைய சந்ததியாராய் இருக்கிறார்கள். சரி, இந்த கிர்காசியர் யார் என்றால் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். இத கவனிங்க, அவங்க யாருன்னு சொல்லல, அங்க என்னன்றத நீங்க கவனிச்சு சொல்லணும். 13:5 வாசிங்க. ஆகையால் இதுல யாரு வரல? மறுபடியும் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய, கவனிங்க, கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர். யார் வரல? இவங்க கிர்காசியர் வரலைங்க. பாருங்க, அதை நல்லா சரியா பாருங்க. கானானியர் இருக்காங்க, ஏத்தியர் இருக்காங்க, எமோரியர், ஏவியர், எபூசியர் இருக்காங்க. யார் வரல? கிர்காசியர் வரல. 3:8 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கேயும் வாசிங்க. யார் வரல? இங்கேயும் கிர்காசியர் விட்டுறாங்க. அப்போ இதை குறித்து வேதத்துல நம்ம படிக்கும் போது, இந்த கிர்காசியர் அந்த இடத்துக்கு போய் இவங்க யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிக்கலையா? ஏன்னா இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற அந்த மகத்துவமான கிரியைகளை கேட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களே என்ன செஞ்சிட்டாங்களாம்? அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். நீங்க நெட்ல எல்லாம் இந்த தகவல் இருக்கிறது, நீங்கள் வீட்டுல நீங்க போய் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த கிர்காசியர் பயந்த சுபாவம் உடையவர்களாம். பயந்த சுபாவம். ஒரு ஆளு முரட்டாட்டமான சுபாவம், இன்னொரு ஆள் எப்படி இருக்கான்? பயந்து. இது இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் என்று அந்த மகத்துவமான கிரியைகளை கேட்ட உடனே அவர்கள் இடத்தை காலி பண்ணிட்டு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு அவர்கள் கடந்து சென்றதாக சரித்திரம் சொல்லுது. அந்த நாடுகள்ல போய் அவங்க குடியிருக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லுது. இதுல இருந்து நான் சொல்லுகிற காரியம், இவர்கள் எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பயப்படுகிறவர்கள். இந்த பயம் இருக்கிறதுனால நம்ம தயக்கமுடையவர்களாக எந்த ஒரு வேலையை என்ன செய்ய மாட்டாங்க. வழியில சிங்கம் இருக்கிறது என்று சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, இப்ப குளிர்கிறது அதனால வேலை செய்ய மாட்டேன். வழியில சிங்கம் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்ய மாட்டான்? அவன் ஒரு செய்ய மாட்டான். தயக்கமுடையவர்கள், எதையும் தயங்கி பயம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த 2 இடத்துலயும் அந்த சந்ததியை குறித்து சொல்லல, இந்த கிர்காசியரை குறித்து சொல்லல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவன் இங்க நடக்கும் போதே என்ன செஞ்சிட்டான்? அவன் அங்க ஓடிட்டான். ஆகவே இன்றைக்கு அநேகர் இப்படி பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துல பயப்படுகிறவர்கள் அல்ல. நமக்கு பயப்படுகிற ஆவியை தேவன் என்ன கொடாமல், அன்பும் தெளிந்த பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடாமல், அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படுகிறவர்கள் 2ஆம் நரகமாகிய அக்கினியும் கடலும் எரிகிற கடலை தள்ளப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும், கீழே நீங்க படிச்சுக்கலாம், 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப பயப்படுகிறவர்கள், இந்த கிர்காசியர் எப்போதும் பயப்படுகிறவர்கள். அவன் அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டானா? இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டான். அவ இந்த காலைவேளை நாம் பயப்படுகிறவளா இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படணும். ஆமா, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், நான் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆனால் இவர்கள் எந்த சூழ்நிலையை பார்த்தால் என்ன செய்யணும்? பயப்படுகிறவர்கள். அதனால்தான் இதே மனநிலையில தான் யோசுவா இருந்தார்.
ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பலம் கொண்டு திட மனதாயிரு என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை கத்த திடப்படுத்துகிறார். பயப்படுகிற சுவாபம் யோசுவா, ஆனால் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லுகிறார். பலம் கொண்டு, ஆமா, இன்னும் சரியாகல, பயம் அவனை விட்டு போகல. சொல்ல, நான் உனக்கு, இந்த டோனே மாறுது, கட்டளையிடவில்லையா. கட்டளையினால் அவனை 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 தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர். வாக்குத்தத்தத்தினால் மாத்திரம் அல்ல, என்னுடைய வார்த்தைகளினால் மாத்திரம் அல்ல, கட்டளையினால் அதட்டுறாங்க ஆண்டவர். கேட்கிறார், இந்த கிர்காசியர் பயப்படுகிறவர்களாக இருக்கிறாள். இந்த பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. செயலற்ற தன்மையுடையவர்களாக நாம் மாறிவிடுவோம். அடுத்ததாக எமோரியர், அடுத்த ஜாதி எமோரியார். இவர்களும் காமுடைய சந்ததியாக காணப்படுகிறார். காமுடைய சந்ததி. இவர்களுடைய சரீர அமைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரெண்டு மூன்று இடத்துல இவர்களை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கேதுரு மரங்கள் போல் உயரமும், கர்வாலி மரத்தை போல வைரமுமாயிருந்த எமோரியனை நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து இந்த எமோரியருடைய தேசத்தில் இருந்தவர்களை தான் சொல்கிறார். கேதுரு மரங்களை போல உயரமும் கர்வாலி மரங்களை போல வைரமுமாயிருந்த எமோரியன். இந்த எமோரியர்களை தான் இந்த எமோரியர் என்று எமோரியரை தான் சொல்லுகிறார். இன்னொரு வாசிப்போமா? கேதுரு மரங்களை போல உயரமும் கர்வாலி மரங்களை போல வைரமுமாயிருந்த எமோரியன் என்று சொல்லப்பட்டு, இவர்களை பார்த்துதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, அவர்கள் ராட்சதர்களா இருந்தார்கள், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லுகிறார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எமோரியர்கள் இவங்க ராட்சத பிறவிகளை போல இருந்தார்கள். அப்போ இவர்களுக்கு என்னவா, இந்த உடல் அமைப்பு அவளுக்கு பெரிய ஒரு ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. அதனால அவர்கள் எப்போதும் பெருமை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த தாவீது கொன்ற அந்த கோலியாத், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறவனாக இருந்தான். அவனுடைய உயரம், அவனுடைய சரீர அமைப்பு மற்றவர்களை என்ன செய்வான், அவன் நிந்திக்கிறவர்களாக இருந்தான். அதான் சொல்றேன், அவருடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளை. எங்களுடைய பார்வைக்கும் இது அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுத்தது என்று சொல்கிறார். பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இந்த எமோரியர்களை குறித்து சொல்லுகிறார். ரொம்ப பெருமை. அவருடைய உடல் அமைப்பு மற்ற எந்த ஜனத்தை பார்த்தாலும் எப்படிதான் பார்ப்பான், வெட்டுக்கிளியை பார்க்கிறது போல. அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறதாம். கண்களிலே பார்வையிலே ஒரு பெருமை. ஆமா, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்று நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தை சொல்கிறார். 6 காரியங்களை நான் வெறுக்கிறேன், 7 கர்த்தருக்கு அருவருப்பானவை. அதுல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பெருமையை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க அந்த இடத்தை. நீதிமொழிகள் புஸ்தகம். வெறுக்கிறார், அருவருப்பானது அவை அவன மேட்டிமையான கண். எமோரியர்கள் பார்வையில ஒரு மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான கண். மற்றவர்களை பார்க்கும்போது அது வெளிப்படும். தங்களை பெரியவர்களாக அவர்கள் காண்பித்துக் கொள்வார்கள். ஆனா இந்த இடத்தை தான் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யோசுவா காலேப் சொல்லுகிறார், இந்த எமோரியர்கள் தான் அந்த ஹெப்ரோன் என்ற இடத்துல குடியிருந்தார்கள். அது அரணிப்பான நகரமாக இருந்தது. அந்த இடத்தை எனக்கு தாரும். ஏனென்றால் மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கால் மிதித்து வந்த அந்த தேசத்தை அவனுக்கு என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும், ஆமா அங்கே ஏனாக்கியர், அந்த ஏனாக்கியர் தான் இந்த எமோரியர்கள் என்று சொல்கிறார். அங்கே அரணிப்பான பட்டணங்களும் உண்டென்று கேள்விப்பட்டுகிறேன். கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கட்டு சொன்னபடி அவளை துரத்தி விடுவேன் என்று சொல்கிறார். ஆக இந்த ஏனாக்கியர் தான் இந்த எமோரியர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ராட்சத பிறவிகளா இருந்தார்.
அவருடைய கண்கள் மேட்டிமையானவைகள். மற்றவர்களை பார்க்கும் போதே அவங்க எப்படிதான் பார்ப்பாங்க? மேட்டிமையான பார்வை. அதனால நான் இந்த வார்த்தையில் பெருமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணமே பெருமை. பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியில் எளிமை, பெருமையான கண். மற்றவர்களை பார்க்கும் போதே, மற்றவருடைய காரியங்களை பார்க்கும் போதே குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களும் உங்களைப் போல தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நன்றாய் புரிந்து கொள்ள. ஒருவேளை கல்வி இருக்கலாம், உங்களுக்கு அழகு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் வைத்திருக்கலாம். அது நிமித்தம் அப்படி இல்லாதவர்களை நீங்கள் பெருமையோடு கூட பார்க்காதீர்கள். ஆமா, தேவன் ஒரே காரியத்தை எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற அவரால் முடியும். இந்த சவுல் இந்த தாவீதை குறித்து பேசும்போது ரொம்ப நிந்தித்தான். யோனத்தான் கிட்ட தாவீதை குறித்து சொல்லும் போது ரொம்ப நிந்தனையான வார்த்தையை பேசினான். ஆனால் அடுத்த சந்ததியிலே தேவன் அப்படியே தலைகீழாய் கர்த்தர் மாற்றி விட்டார். யாரை நிந்தித்தானோ அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். யார் நிந்தித்தாளோ அவருடைய சந்ததி இரக்கத்துக்காக நாயை போல, அவனுக்கு காலம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவன் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் தேவன் தலைகீழாய் மாற்றி விடுவான். கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் அவருடைய கிருபையினாலே. இந்த கல்வியை கொடுத்திருக்கிறாரா, இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, எல்லாம் கிருபையினாலே. ஆகவே இல்லாதவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். வெட்டுக்கிளிகளை பார்க்கிறது போல பார்க்காதிருங்கள். மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பானதாய் காணப்படுகிறது. மேட்டிமையான கண். இன்னும் 2 ஜாதி இருக்கிறது, மன்னிக்கணும், 6 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. 6 ஜாதிகளை குறித்து இன்னொரு காரியம். கடைசியாக எபூசியர். யாரா? 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இவர்களும் காமினுடைய சந்ததிகளாக காணப்படுகிறார். இந்த எபூசியர் எபூசு என்ற பட்டணத்தில் குடியிருந்தவர்கள். இந்த எபூசு என்ற வார்த்தை பட்டணம் தான் என்னவா மாறுது? எருசலேமாக மாறுகிறது. வாசிக்கலாம். இவர்கள் யார் என்றால் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். போனான். இதிலே பிரவேசிக்க எபூசியர் சொல்றாங்க, இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. யார் தடுப்பாங்களாம்? எங்க ராணுவ வீரர்கள் அல்லப்பா, எங்க ஊர்ல இருக்க குருடனும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீது. இந்த எபூசு என்று சொல்லப்பட்ட இதுதான் பின்னாட்களில் எருசலேமாக, இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகராக, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட இடமாக மாறும். அங்க இருக்கிறவர்கள் தான் இந்த எபூசியர். இவங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி. தன்னம்பிக்கையா அது ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா இவர்கள் தேவனை சார்ந்து கொள்ள மாட்டார்கள், சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற, நீ வர முடியாது, எங்க ஊர்ல இருக்கிற சப்பானிகளும் குருடர்களும் உன்னை எதிர்ப்பார்கள். சப்பானியும் குருடரும் என்ன சண்டை போடுவான்? ஆனா எவ்வளவு கேவலமாக இந்த தாவீதையும் அவருடைய ராணுவ வீரர்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். என் குருடரும் சப்பானிகள். அதனாலதான் தாவீது அந்த கோட்டையை பிடிச்சிட்டாரு. இந்த எபூசு பட்டணத்தை பிடித்துட்டு சொல்றாரு, இந்த நகரத்துக்குள் சப்பானியும் குருடரும் என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது என்று கட்டளை போடுகிறார். ஏன்னா இவங்க அப்படி சொன்னாங்க. சப்பானிகளும் குருடரும் என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்கவே கூடாது என்று தாவீது கட்டளையிட்டான். ரொம்ப தேவனை இதை நான் இப்படி சொல்லுகிறேன், இவர்கள் தேவனை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய செல்வாக்கை, தங்களுடைய நம்பிக்கைகளை, தங்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிற மாம்சீகமான காரியங்களை அவள் சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்க. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவனை சார்ந்து கொள்ளு. இந்த 7 ஜாதிகளும் அங்க என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த 7 ஜாதிகளும் ஏத்தியர், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். இந்த 7 ஜாதிகள் அது அவங்களுடைய குற்ற தவறுகளை சொல்லுகிறேன், ஒழுக்கமற்றவர்கள்,
குடும்ப அமைப்பை சிதைக்கிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், கட்டுப்பாடற்றவர்கள், பயப்படுகிறவர்கள், பெருமை உள்ளவர்கள், சுயநலமாய் தேவனை சார்ந்து கொள்ளாமல் சுயநலமாய் செயல்படுகிறவர்கள். இந்த 7 ஜாதிகள் அங்க இருக்கு. இப்ப சொல்றாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான்ப்பா, நலமும் விசாலமான தேசம், நான் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனா அங்க இருக்கிற இந்த 7 ஜாதி இருக்கான்னு பாரு. அங்க இருக்கிற இந்த 7 ஜாதிகளை என்ன செய்யணும்? சங்கரிக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். அவர்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இந்த 7 விதமான குணாதிசயங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்க இல்லையோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னொரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேசத்திற்குள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 7 ஜாதிகளையும் அழிச்சாங்களான்னா என்ன செய்யல? அழிக்கல. அவங்க இந்த கிபியோனியர் செய்த ஒரு காரியத்தை அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த கிபியோனியர் என்ன செஞ்சாங்க? தங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்து அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாக, தண்ணீர் எடுக்கிறவர்களாக மாறிட்டாங்க. இதை இந்த மற்ற இந்த 12 கோத்திரத்தாரும் பார்க்கிறாங்க. இவர்களை அழிப்பதினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலாக இவர்களை என்ன செஞ்சிடலாம்? உயிரோடு கூட வைத்து இவளை நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்காக என்ன செஞ்சிடலாம்? வச்சிடலான்னு அவர்களை எல்லாரையும் பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கினான். நியாயாதிபதிகள் புத்தகம் 2வது அதிகாரத்துல இருக்கு. அவளை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களா? அவளை எல்லாம் அழிக்காம, 1ஆம் அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலையும் இருக்கிறது. அவளை அழிக்காமல் அவளை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கினார்கள். பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கினார்கள் இருக்கு. யூதா புத்திரர்கள் இவர்களை அழிக்கவில்லை, தான் கோத்திரத்தார் இவர்களை அழிக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் அந்த வார்த்தை அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த யோசுவா செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். தேவனை ஆலோசிக்காமல், தேவனை கேட்காமல் இவளோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டான். இப்போ அதுக்கு என்ன ரெமடினா, அவளை தண்ணீர் எடுக்கலாவும் விறகு வெட்டுள்ளாவும் மாற்றி விட்டான். இப்ப இதை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஜாதிகளை துரத்தாமல் அவளை பகுதி கட்டுகளாக மாற்றி வேலைக்காரர்களாக அடிமையா. அதனால சீக்கிரமாய் அந்த தேசத்தின் ஜனங்களோடு கலந்து அவளோடு கூட திருமண ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து அவர்களுடைய தேவர்களை அவர்கள் ஆராதிக்க கடந்து சென்று விட்டார். இதனால என்ன செஞ்சுச்சுன்னா, அந்த தேசத்தை விட்டே தேவன் என்ன செஞ்சார்? துரத்திட்டார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவள் சுதந்திரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு, அதை செஞ்சாரு. ஆனா சீக்கிரமா இந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? நித்திய காலமாய் வாழ வேண்டியவர்கள் அசிரிய சிறையிருப்பிலே 10 கோத்திரமும் பாபிலோனிய சிறையிருப்பிலே மற்ற 2 கோத்திரங்களும் அடிமைகளாக அவர்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ரொம்ப நாள் என்ன செய்யல, அனுபவிக்கல. இந்த ஜாதிகளை துரத்தாத நிமித்தம் அவர்களுக்கு கண்ணியா இருந்தார்கள், கண்களுக்கு முள்ளா இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களா? கண்களுக்கு முள்ளா இருந்தாங்க. கண்ணில் முள்ளு குத்துனா, காலில் முள்ளு குத்துனாலே என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம். கண்ணில் போய் முள்ளு குத்துனா, இந்த ஜாதிகள், இந்த 7 ஜாதிகளையும் சரியா அழிக்கலன்னா சில ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று நமக்கு கொடுக்கலாம். முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த சில உடன்படிக்கை நிமித்தம் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த சுவாபங்கள், இந்த குணாதிசயங்கள் நம்முடைய கண்களுக்கு முள்ளாக அது என்ன செய்யும்? அது காணப்படும். அப்ப கண்களுக்கு முள்ள குத்திட்டு இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? நீங்கள் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கும். சரி, அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தேசத்துக்குள் போய் என்ன செய்யணும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அந்த தேசத்துலதான் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று மாத்திரம் சொல்லிட்டு என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமா, எந்த தேசம்? கானான் தேசம்தான். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, இந்த ஊர் என்ற கல்வி ஏற்பட்டது அறியாமல் புறப்பட்டு போனான். சரி, இப்ப அந்த தேசத்துக்குள் போய் சேர்ந்துட்டானா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே எப்படி வாழ்ந்தான் என்றால் பரதேசியை போல வாழ்ந்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்குள் போனாலும் நீங்க எப்படிதான் வாழணும்? பரதேசியை போல.
பரதேசினா என்ன அர்த்தங்க? ஆமா, இந்த ஊர்ல இருப்பான், அவனுடைய தேசம் அல்ல அது. பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏன் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்றால், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ அவன் பகலும் தேடும் ஓடுகிற தேசம்தான், செழிப்பான தேசம். அங்க போனதுனால இவனுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாம் பெருகிச்சு, திரளான வேலைக்காரர்கள் எல்லாம் கிடைச்சாங்க. ஆனா இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தான்? நன்றாய் புரியுது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனா அவர்கள் அந்த தேசத்துக்குரியவர்களாக, இன்னும் சொன்னா அந்த உலகத்திற்குரியவர்களாக என்ன செய்தாங்க? மாறினான். ஆனா இவன் ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், அதுதான் அவனுடைய சொந்த தேசம். அதான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம குடியிருப்பு சிட்டிசன்ஷிப் அங்கதான் இருக்கு. இங்க வச்சிருக்கிறாரு, இங்க ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குரியவர்களாக என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடாது. எனக்கு அநேகருக்குள்ள என்ன வந்துருது? உலகத்தில், அதான் சபை என்றால் நம்மை உலகத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறார்? வேறு பிரிக்கிறார். அதான் சபை. இந்த ஆபிரகாமை அந்த தேசத்துல சஞ்சரிக்க வைக்கிறாரு, ஆனா அவன் பரதேசியை போல இருந்தான். அந்த ஜனங்களோடு கூட அவன் காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்ளவில்லை, உடன்படிக்கை செய்யவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்குள் கடந்து சென்ற பிறகு என்ன செஞ்சிட்டாங்க? அந்த தேசத்துக்குரியவர்களை போலவே மாறிட்டாங்க. லேவியராகமம் புத்தகம் 26 படிச்சா, அவளை துரத்தி விட்ட ஜாதிகள் செய்ததை காட்டிலும் அதிகமா என்ன செஞ்சிட்டாங்களாம்? அதனால கர்த்தர் துரத்திட்டார். இந்த காலவேளை ஆபிரகாம் அந்த தேசத்திலேயே குடியிருந்தான். வாக்குத்தத்தின் உடன் சுதந்திரராகி யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். இந்த காலவேளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் சுலபம். அடிக்கடி நான் யோசிப்பேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப சுலபம். இந்த பூமியை அவர் மறுசீரமைப்பு செய்யும் போது ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுதான், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு அடுத்த வினாடி ஒன்று உருவானது. அந்த ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வந்தார். வெறுமையெல்லாம் வார்த்தைகளினாலே நிரப்பிட்டார். ஒரே சுலபமா? அதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிப்பது ரொம்ப சுலபம். வாழும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவனால் ரொம்ப சுலபமாக முடியும். ஆனா நீ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குரியவனா மாறிடாத. இந்த உலகத்திலிருந்து உன்னை நான் என்ன செஞ்சேன்? ஆமா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. உலகத்தை தான் வச்சிருக்காரு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் உலகத்தை, இந்த லோத்து இருக்காருல்ல, அவரும் இவரும் தான் வந்தாங்க. ஆனா லோத்தியே அந்த சோதம் குமராவை பார்த்து என்ன செஞ்சிட்டார்? போயிட்டார். முதல்ல அதனுடைய வாசல்ல தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த ஊராகவே என்ன செஞ்சிட்டார்? மாறிட்டார். அந்த சோதம்லயே குடியிருந்துட்டான். ஆனா ஆபிரகாம் அந்த தேசத்துல அந்நியனும் பரதேசியை போல இருந்தான். அந்த உலகத்துக்குரியவனா இல்ல. எனக்கு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதற்கு காரணம், சிலர் ஆசீர்வதித்தும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை போல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருக்கல. இது நிரந்தரம் அல்ல. எத்தனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் இந்த உலகம் ஒரு காலத்துல நம்மளே என்ன செய்வாங்க? பெட்டியில வச்சு தூக்கிட்டு போயிடுவோம். ஆத்மா போயிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு, அதுதான் நம்முடைய நிரந்தரமான, அந்த நிரந்தரமான இடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் எது? இந்த வாழ்க்கை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவ திட்டத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக அவன் என்ன செய்தான்? நீங்கள் காத்திருக்கிறீர்களா? அவன் உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவன் காத்திருந்தான். அதனால அந்த தேசத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். இன்றைக்கு அநேகர் தேவனுக்காக காத்திருக்கிறது இல்ல. நீங்க எதுக்காக காத்திருக்கீங்க? தேவனுக்காக காத்திருக்கீங்களா? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கிறீர்களா? அல்லது நீங்களாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறீர்களா? தேவனுக்காக. ஆமா, தாவீது சொல்ற, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன செய்தார்? என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவனாக ஆபிரகாம் இருந்தான். அது மாத்திரம் கீழே வாசிங்க.
அதே போலதான் சாராளை குறித்தும் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே 13வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, ஏன்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்தை கர்த்தர் காட்டிட்டார். பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அதை தூரத்திலே கண்டு, அடுத்தது அதை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சான்? நம்பினான். தேவன் எனக்காக, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்க இருக்கிறேனோ அங்க உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதை அவன் நம்பினான். நீங்க நம்புறீங்களா? இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லங்க, ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார், எனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நம்பி அதை அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அதனால அந்த தேசத்துல அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளா இருந்தாங்க. இந்த உலகத்துக்குரியவன் நல்லப்பா, திரளான ஆடுகள் இருக்கு, மாடுகள் இருக்கு, வேலைக்காரர்கள், வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு. ஆனா நான் எப்படி வாழ்றேன்? அந்நியனும் பரதேசிகளும். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு கொஞ்சம் கிடைச்சாலே போதும், அந்த உலகத்துக்குரியவர்களாகவே என்ன செஞ்சாங்க? மாறிடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் மாறினாங்க. அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? இழந்து போய்விட்டார்கள். அப்ப அடுத்ததாக இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், அந்த தேசத்திற்குள் கடந்து சென்ற பிறகு, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11, 15, 16. அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, என்ன ஊர் என்ற கல்தேர் பண்ணத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். அடுத்தது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். இப்ப நிறைய பேரு அவங்க வந்துடுறாங்க, ஊர் என்ற கல்தேர் பண்ணது, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு, வந்துடுறாங்க. ஆனா வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன செஞ்சுறாங்க? போயிடுறாங்க. ஆனா ஆபிரகாமை குறித்து தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு அந்த நினைப்பே இல்லை. இன்னைக்கு அநேகர் உலகத்திலிருந்து தேவன் பிரித்து எடுத்திருக்கிறாரு, அந்த உலகத்தை பற்றிய நினைப்பே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் தேவன் தான், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், ஆமா தேவனுடைய நோக்கம், இதுதான் அவனுடைய நோக்கமாக சிந்தையாக இருக்கிறது. அவள் அதை நினைத்திருப்பார்கள் என்றால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி போயிட்டாங்க, உலகத்தோட கூட போயிட்டான். அந்த 7 ஜாதிகளோடு ஒரு ஜாதியா மாறிட்டான். அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பி, ஆகையால் தேவன் அவளுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இப்படி வாழ்ந்தா நமக்காக ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். உங்களுக்காக நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை பரலோகத்திலே உங்களுக்கான ஒரு இடம் ஆயத்தம். இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆசீர்வதிச்சாரு, ஆனா அந்த உலகத்தை அவர்கள் அனுபவிக்கல, தகாத விதமா அதை என்ன செய்யவே இல்லை, அனுபவிக்கவில்லை. காலவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை, இந்த 7 ஜாதிகளை ஃபர்ஸ்ட் துரத்துங்க, ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன செய்யுங்க, வாங்க. ஆனா ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல்ல யார் இல்ல? அவருடைய சந்ததி இல்ல, அதனால துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகள் அந்த தேசத்திலேயே அவர்கள் இருந்தாலும், அந்த ஜாதிகள் அவர்களுடைய கண்களுக்கு முள்ளாக அவர்கள் மாறினார்கள். இன்னும் சில காரியங்களை நான் சொல்றேன். இன்னும் 2 காரியத்தை ஆபிரகாம் செய்தார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்துல அந்த தேசத்துக்கு அவன் வந்த உடனே செய்த காரியம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8வது வசனத்தையும் நீங்க படிக்கலாம். இவன் போகிற இடங்கள், அந்த தேசத்துல எங்கெங்கெல்லாம் சஞ்சரித்தானோ அங்கெல்லாம் தனக்கு ஒரு வீட்டை கட்டல, ஆனா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, அவன் கூடாரத்தில் வாழ்ந்தான், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் எதை காண்பிக்கிறது? தொழுகையை, ஆராதனையை காண்பிக்கிறது. இப்படி அவன் இந்த உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை, தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அது மாத்திரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போகவில்லை. அதற்கு பதிலாக அந்த தேசம் முழுவதும் அவர்கள் கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டினார்கள்.
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துறவர்களா இருந்தார்கள். அதனால்தான் யோசுவா சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவை. ஆபிரகாம் செய்தது அதுதான். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டல சவுல். ஆனால் தாவீது அரசாட்சிக்கு வந்த உடனே தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்ததான ஒரு எண்ணம். அவன் கேதுரு மரத்தினால் இருந்த ஒரு பெரிய ஆலயத்தை, ஒரு அரண்மனையில் இருந்தான். என்ன தேவனுடைய உடன்படிக்கைப்படி திருச்செடிகளின் நடுவில் இருக்கிறதை பார்த்த உடனே அவனால் உடனடியாக அதை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். அவனை ஆண்டவர் கட்ட வேண்டான்ட்டாரு, ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். இந்த காலை வேளை உங்களுடைய கவனம் எங்க இருக்கு? உலகத்துல வச்சிருக்கிறார். தேவனை சரியா ஆராதிக்கிறீங்களா? கடமைக்காக ஆராதிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைன்றனால யாராவது வந்திருக்கீங்களா? ஒரு வாரம் பேரண்ட்ஸ் லீவ் கொடுங்க, நீ வந்தா வா, வரலன்னா இங்க இருன்னு சொல்லி கூட பாருங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஜாலியா படுத்து தூங்கிடலாம். டிவியில ஏதாவது வரும், செல்போன்ல ஏதாவது விளையா, அப்படி போயிடுறீங்களா? சிறு பிள்ளைகளை சொல்ல, வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, நீங்களாகவே வருகிறீர்களா? நீங்களாகவே கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? நீங்களாகவே கர்த்தரை கனப்படுத்துகிறீர்களா? அதான் நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன். ஆண்டுடைய சமூகத்தை ஆராதனைக்கு வந்து ஆராதனை செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். யாரு? காயின். ஆமா, தேவனுடைய சாபத்தை கட்டி கொண்டான். எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, ரொம்ப மிக முக்கியமான காரியம். நான் உங்களை பயமுறுத்த சொல்லவில்லை. நம்முடைய தேவன் பயபக்திக்குரியவன். ஆபிரகாம் போகின்ற இடங்களெல்லாம் கர்த்தர் தனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்தான்? கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த காலையில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்களா? அந்த இடத்துல கர்த்தரை ஹானர் பண்ணுங்க. உங்க வீடுகளில் ஆனாலும் சரி, கர்த்தரை ஹானர் பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அந்நியரும் பரதேசியாக மாத்திரம் இல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தது மாத்திரம் இல்ல, ஒழுங்கா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தான். பலிபீடங்களை கட்டினான். கடைசியில அந்த பலிபீடத்துல ஆடு மாடுகளை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கையே என்ன செய், பலிபீடத்துல வைன்னு சொல்ற. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கு. சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். சில வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பலிபீடத்துல வைக்கணும். ஈசாக்கு என்பது அதுதான் நான் சொல்றேன். தேவன் கொடுத்தது நல்லா உங்களுக்கு தெரியும், அதை பலிபீடத்துல வைக்க சொல்லுவார். இல்ல ஆண்டவரே அதை வைக்க முடியாது, ஆடு மாடுகள் வேணா திரளா இருக்குது, அதை வேணா என்ன செய்யறேன், பலிபீடத்துல வைக்க. ஈசாக்கை வைக்க முடியாது. ஈசாக்கை பலிபீடத்து. அப்போ ஆண்டவரை ஆராதிக்க அது எந்த தடை இருந்தாலும் என்ன செய்வான், வருவான். இன்னைக்கு அநேகருக்கு சின்ன தடைகள் இருந்தாலும் என்ன செய்யறது இல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்ல. ஈசாக்கை பலிபீடத்துல வைத்து ஆராதி என்று சொன்னால் அதற்கும் அவன் என்ன செய்யறான், கத்திய ஓங்கிட்டான். பலிபீடங்களை அவன் கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, என்ன இல்ல, ஆடு எங்கன்னு கேட்கிறான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா அங்க பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை பலிபீடத்துல வைத்து விட்டார். இந்த காலை வேளை கர்த்தரோடு கூட பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? எப்படி ஆராதிக்கிறீர்கள்? ஆமா, அது ரொம்ப மிக முக்கியம். உலகத்தின் ஜனங்களுடைய ஆராதனை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். கடந்த வாரம் வண்டி ஓட்டிட்டு வரேன், ஒரு அம்மா அந்த அந்த கோயில் இன்னும் திறக்கவே இல்லை. அந்த கோயிலுக்கு இந்த சைட்ல நின்று ரோட்ல எல்லாரும் போறாங்க வர்றாங்க, அந்த அம்மா செய்கிற செயல்கள். ஆனா இங்க வந்துட்டு நம்ம எப்படி பயபக்தி உள்ளா இருக்கிறோம். ரோட்ல நின்று வெக்கமே படல, வெக்கமே படுறது இல்லை. ஆனா இங்க கர்த்தரை பாடுறது இல்ல, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறது இல்ல, கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துறது இல்ல. விக்கிரங்களுக்கு முன்பாக தங்களுடைய பயபக்தியை வெளிப்படுத்துகிற அவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் ஒருவேளை தவறாக இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இருக்கிற பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மகிமையின் தேவன் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, விக்கிரம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், செயல்படுகிற தேவன், பார்க்கிற தேவன். அந்த தேவனை பற்றிய புரிதல் அவனுக்கு சரியா இருந்ததினாலே அவன் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். தினந்தோறும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி பலியிடுகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வதிப்பதற்கு மிக முக்கியமான காரியம் அது. ஆபிரகாம் அந்த தேசத்திலே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, கடைசியாய் ஒன்றை சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும். ஆகையால் கர்த்தர்
உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். அவர்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும் அப்படின்னு சொல்லிட்டே போறார். இந்த வசனத்தை ஒழுங்கா கேட்டு அதன்படி செய்ய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அந்த 7 ஜாதிகளையும் துரத்துவது மாத்திரம் இல்லப்பா, அந்த தேசத்திலே எப்படி இருப்பீங்களாம்? வானம் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அந்த தேசத்துல அதை வாசம் பண்ணுவீங்கன்னு சொல்ற. பூமியில வானம் இருக்கும். இருக்குதா வானம்? ஆமா. வசனத்தை ஒழுங்கா கேளுங்க. வசனத்தை கற்றுக்கொள்ள தீவிரமா இருங்க. வசனத்தை கற்றுக்கொள்ளணும். வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கிறீங்களா? கேட்கிறவர்கள் எரேமியா சொல், அவங்க எசேக்கியேல் எரேமியா அவங்க கேட்கிறவர்கள் போல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க இருதயம் வேற எங்க இருக்கும். இந்த காலையில கர்த்தர் பாக்குற, நீ எப்படி வசனத்தை கேட்கிற? வசனத்தை கரெக்டா கேட்டு அதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவீர்கள் என்றால் பூமியிலே வானம் இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்துல இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைப்பார். இல்ல வசனத்தை கேட்க எனக்கு மனம் இல்லை, எல்லாம் தெரியும் எனக்கு, அந்த மனநிலையோடு யாராவது இருப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. இந்த 7 ஜாதிகளை, இந்த குணாதிசயங்களை நம்மை விட்டு என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. வசனத்துக்கு செவி கொடுங்கள். இந்த ஆபிரகாம் அவன் அந்த பூமிக்குரிய எண்ணங்கள் இல்ல, அவன் பரலோக சிந்தை உடையவனாயிருந்தான். அவனுடைய கண்கள் எப்போதும் அதை தான் பார்த்து கொண்டது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? உலகத்தையே பார்த்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க, அது எப்போதும் எதை தான் பார்த்துட்டே இருக்கும். அதை சொல்ல விரும்பல, பேரு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்பதான் இருக்குமா? பூமியே பார்த்துட்டு கடைசியா ஒரு நாள் பார்க்குமா, 4 காலையும் கட்டி நடுவில் ஒரு கட்டியை விட்டு தப்புன்னு மேல தூக்குவான். எதுக்கு? வெட்டுறதுக்கு கொண்டு போற. அப்பதான் வானத்தை என்ன செய்யுமா? ஐயோ எவ்வளவு பெரிய வானம், அழகான வானம். எப்போ? அந்த ஐஸ்வர்யவான் இந்த நரகத்துல போய் அதுக்கப்புறம் எங்க பாக்குறான்? ஆபிரகாமின் மடியில் லாசர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்க்க. எனக்கு கேட்கிறார், உங்களுடைய சிந்தை எங்க இருக்கு? எங்க சிந்தை எங்க இருக்கு? விட்டு வந்த தேசத்துக்கு அவன் திரும்பி போல. எப்போதும் பலிபிடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனா இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா, அதை தியானிக்கிறவனாக. இன்றைக்கு சொல்றப்ப கஷ்டமா இருக்கும். என்னடா வார வாரம் இவரு வசனத்தை வாசி, வசனத்தை தியானி, வசனத்தை கைக்கொள், வசனத்தை பேசு, வசனத்தை அனுபவமாக இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பூமியிலே வானம் இருக்கிற வரைக்கும் நீ நீடித்து அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்க வேண்டும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளும். இந்த காரியங்களை அனுபவமாக்குங்க. 7 ஜாதிகளை துரத்தி பாலும் தேனும் ஓடுகிற, கர்த்தர் விசாரிக்கிற தேசம், ஏற்ற காலத்தில் மழை பெய்கிற தேசம், கர்த்தர் பாதுகாக்கிற தேசம். அதான் சொல்றேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. ஆமா, அசிரியர்கள் வரலாம், எவன் வேணா வரலாம். ஆனா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா ஒருவனும் என்ன செய்ய முடியாது. அதான் தாவீது போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். காலையில் எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் இதோட என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார். உன் அழுகுரலை கர்த்தர் கேட்டு இருக்கிறாரு. உன்னை விடுவிப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்? இது ஆண்டவருடைய, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தந்த வார்த்தையாக ஏற்றுக்கொண்டுகள். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் இல்ல, எல்லாரும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டோம், அதுல இது ஒரு பிரசங்கம், இதுவும் ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கையை உயர்த்த வேணாம். ஆண்டவரே, உண்மையா எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற கர்த்தர் பார்க்கட்டும் உன் கரத்தை. இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 7 குணாதிசயங்களை ஒருவேளை உன்னால முடியலன்னு நீ நினைக்கலாம். கர்த்தரனோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை நீ சரியாக வாசித்து தியானித்து கற்றுக்கொண்டு அதை அனுபவமாக்க ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக கிருபைக்காக கேட்பா என்றால் இந்த 7 ஜாதிகள்